ஸ்ரீராமச்சந்திர பரபிரம்மணே நமஹ. தன்னுடைய வெற்றியின் சின்னமாக புஷ்பக விமானத்தை கைப்பற்றிண்டு குபேரனை வெண்ணுட்டு அங்கேருந்து கிளம்புறாரு தசகிரீவன். அப்போ அவனோட மற்ற ராட்சசர்களும் அங்கே போய் அடையிறாங்க. சரவண போய் இவங்களெல்லாம் போய் சேர்றாங்க. அங்கே புஷ்பக விமானம் நகராமல் தடப்பட்டு நின்றுடுறது. அங்கேருந்து நந்தி தேவர் தசகிரீவனை பார்த்து திரும்பி போ அப்படிங்கிறார். பரமசிவனும் உமையும் இங்கே இருக்காங்கன்னு எச்சரிக்கிறார். தசகிரீவனும் சர்வ அலட்சியமாக யார் அந்த பரமசிவன்னு கேட்டுட்டு நந்தி தேவரின் உருவத்தை பார்த்து பரிகாசம் செய்கிறார். நந்திதேவருக்கு கோபம் வந்துடுறது. அவனை சபிக்கிறார். உன்னை இப்பயே என்னால் கொன்னுட முடியும், ஆனால் உன்னுடைய தீச்செயல் காரணமாக நீ ஏற்கனவே மாண்டு போனவன் தான், அதனால் என் போன்றவா உன்னை கொல்லக்கூடாதுன்னு நான் உன்னை விட்டுறேங்கிறார். அழகில்லாத என் உருவத்தை கண்டு நீ பரிகாசம் செய்கிற, ஆனால் அழகில்லாத இனமான குரங்குகள் இனம் மூலமாக உன் இனம் அழியட்டும். என்னை போன்ற வீரமும் ஒளியும் படைத்த குரங்குகள் உன்னை ஆணவத்தை ஒழிச்சுட்டு உன்னையும் அழிப்பாங்கன்னுட்டு நந்திதேவர் சாபம் விட்டுறார் தசகிரீவனை. இதெல்லாம் ஆனால் லட்சியமே செய்யலை தசகிரீவன். அவர் பாட்டு நகர்ந்துட்டே இருக்கார். நான் வந்த பிறகும் கூட தனக்கு ஆபத்து வந்துட்டதை உணராத அந்த பரமசிவனுக்கு நான் யாருன்னு இப்போ காட்டுறேன்னு சொல்லிட்டு கிளம்புறார் கைலாய மலைக்கு. அப்போ தன்னுடைய கையை எடுத்து அதை தாக்க ஆரம்பிக்கிறார் கைலாய மலையை. பரமசிவனின் அடியார்களும் நடுங்குறாங்க. பார்வதி தேவி தடுமாறி விழ பார்க்குறாங்க. பரமசிவன் தன் கால் கட்ட விரலினால் கைலாய மலையை அழுத்துறார். தசகிரீவனின் கை நசுங்கித்து வலி தாங்க முடியாமல் கோபத்தோட தசகிரீவன் பெரும் சப்தத்தை எழுப்புறார். அவன் போட்ட சப்தம் மூவுலகங்களையும் கலக்கிறது. உலகத்தின் அழிவு காலத்தில் இடியோசையர் எப்படி கேட்குமோ அப்படி கேட்டுது. தசகிரீவனோட வந்தவா திகச்சு நின்னாங்க. அப்போ மகாதேவனை வேண்டிக் கொள்ளுமாறு பலர் சொல்கிறாங்க. அப்போ தசகிரீவன் சிவஸ்துதிகளையும் சாம வேதத்தையும் பக்தியோடு ஓதுறார். பரமசிவனின் மனசு இழகிறது. உன்னுடைய வீரத்தை நான் மெச்சுறேன், உன்னுடைய பக்தி எனக்கு திருப்தி அளிக்கிறது. 3 உலகங்களையும் திகைக்கிற அளவுக்கு நீ ஒளி எழுப்பினதுனால இனி நீ எல்லாராலையும் ராவணன்னு அழைக்கப்படுவேன்னு சொல்கிறார். ராவணன் அப்படின்ற சொல்லுக்கு சம்ஸ்கிருதத்தில் அழுவது, கதறுவது, ஓலமிடுறதுன்னு அர்த்தம் உண்டாருது. இப்படிலாம் சொன்ன பரமசிவனை பார்த்து தனக்கு ஏற்கனவே அழிக்கப்பட்ட வரத்தினால தனக்கு நீண்ட ஆயுள் கிடச்சிருக்கிறதா சொன்ன ராவணன், அதை நீங்கள் மேலும் உறுதி செய்யணும், எனக்கு ஒரு மேன்மையான ஆயுதத்தையும் நீங்கள் தரணும்னு பணிவோடு கேட்குறார். சந்திரஹாசம்ன்ற சிறப்பான கத்தி அவனுக்கு அளிக்கிறார். அவனை பரமசிவன் இப்படிலாம் அழித்து அனுப்பி வைக்கிறார். இதற்கு பின்னர் ராவணன் பூமியில் பல பகுதிகளை விஜயம் செஞ்சு சத்திரியர்களையும் மற்ற மன்னர்களையும் துன்புறுத்தி ஆரம்பித்தார். இப்படிலாம் ராவணனுடைய வரலாற்றை ராமருக்கு சொன்னார் அகஸ்தியர். அவர் தொடர்ந்து சொன்னார், பலரை வீழ்த்தி வெற்றிவாக சூடி பலரை துன்புறுத்தி கொடுமக புரிஞ்சு ராவணன் பூமியில் பல பாகங்களை சுற்றி கொண்டு இருந்த போது ஒரு நேரத்தில் இமயமலைச்சாரலில் கடுந்தவம் புரிஞ்சுட்டு இருக்க ஒரு பெண்ணை பார்க்குறார். பேரழகு பொருந்தின அவள் தவக்கோலம் பூண்டிருக்கிறத பார்த்து ரொம்ப வியப்படைகிறார். அவளை பற்றின விவரங்களை சொல்லுமாறு அவகிட்ட கேட்குறார். அதுக்கு அந்த பெண், என்னுடைய தந்தையின் பெயர் குசத்வஜர், பெரும் தவங்களை புரிந்து பிரம்மரிஷியான அவருக்கு வேதங்களே உருவெடுத்த பெண்ணாக நான் பிறந்தேன், அதனால எனக்கு வேதவதி அப்படின்ற பெயர். விஷ்ணுவே தனக்கு மருமகனாக வர வேண்டும்னு விரும்பின அவர் தேவர்கள், ரிஷிகள், கந்தர்வர்கள் இவாளில் பலரை என்னை திருமணம் செய்து கொள்ளப்படி அனுமதி கோரினார். அதுக்கு நான் இணங்கம்மா. ஆனால் அவள்லாம் அனுமதி கேட்டபோது இவர் எனக்கு மறுத்துட்டார். இப்படி மறுக்கப்பட்ட ஒருவன் என் தந்தையை கொன்னுட்டார். அவரோட என் தாயும் செதையில் ஏறிட்டாங்க. அதுக்கு பின்ன என் தந்தையின் விருப்பத்தை நிறைவேற்றும் உறுதி பூண்டு நாராயணனே மனசில் நிறுத்தி நான் இந்த தவத்தை செஞ்சுட்டு இருக்கேன். கடுமையான தவம் செஞ்சு வரதுனால மூவுலக நிகழ்ச்சிகளும் எனக்கு தெளிவாகவே தெரியறது. நீ யாருன்றதையும் நான் உணர்றேன். விஸ்ரவசின் மகனே பேசியது போதும், நீ சென்று வான்னுட்டு வேதவதி சொல்லிடுறாங்க. ஆனால் வேதவதியை பார்த்து உடனேயே காமத்தால் பீடிக்கப்படுறார் ராவணன். கட்டழகு பொருந்தின நீ இந்த இளம் வயசில் இப்படி தவக்கோலம் மேற்கொள்றதுன்றது பொருத்தமானதில்லை. நான் லங்கையின் அரசன்றதை நீ அறிவ. எனக்கு மனைவியாகி உன் பருவத்துக்கேற்ற இன்பங்களை அனுபவிச்சுக்கோ அப்படின்னு சொல்கிறார். இறுதியாக கர்வத்தோட, அது சரி விஷ்ணு நாராயணன்லாம் சொல்கிறியே, யார் அதுன்னு கேட்குறார் வேதவதியை. அப்போ வேதவதி சொல்கிறாங்க, மூவுலகத்துக்கும் அதிபதியான விஷ்ணுவை பற்றி உன்னை தவிர வேறு யார் இப்படி பேசுவாங்க? அறிவுள்ளவன் பேசுகிற சொல்லு இல்லை அது, போய் வான்னு சொல்லிடுறாங்க. இப்படி சொன்ன வேதவதியினோட கூந்தலை பிடிச்சி ராவணன் முரட்டுத்தனமாக இழுக்கிறார். மனம் நொந்து போகிறாங்க வேதவதி. தன்னுடைய அழகிய கூந்தலை தன்னுடைய கையினாலேயே அறுத்து எரிஞ்சிடுறாங்க. அப்படி அவங்க செய்ய துணிஞ்ச போது அவளுடைய கையையே ஒரு வாள் போல் செயல்படுது. இதை தொடர்ந்து அங்கேயே தீ மூட்டிட்டு ராவணனை பார்த்து அவங்க சொல்கிறாங்க, உன்னால் அவமதிக்கப்பட்ட நான் இனி உயிர் வாழ விரும்பலை. உன் கண்ணெதிரிலேயே இந்த தீயில நான் விழப்போகிறேன். உன்னுடைய அழிவுக்காகவே நான் மீண்டும் பிறப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்களுடைய வார்த்தை மேலும் தொடர்றது அந்த அடுத்த பகுதியில் பார்க்கலாம். ஸ்ரீராமச்சந்திர பரபிரம்மணே நமஹ.